டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அயனிக் ஈக்விலிபிரியம் லெசனில் +2 கெமிஸ்ட்ரியில் pH சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் சம்ஸ். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து pH ஆஃப் 10⁻⁻1 m HClோட pH எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் அதை ஃபார்முலாவில் pH = லாகரிதம் ஆஃப் H ப்ளஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ன்னு ஆன்சர் வரும். 10⁻2னா 2ன்னு ஆன்சர் வரும். 10⁻3னா 3ன்னு ஆன்சர் வரும். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா pH ஆஃப் 10⁻7 m HCl அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 7 அப்படின்னு வரும். ஆனால் 7 அப்படிங்கிறது நியூட்ரலோடது. அப்போ கண்டிப்பாக 10⁻7 m HClோட pH வந்து 7 கிடையாது. அப்படின்னா என்னன்னா யூ ஹாவ் டு டேக் that 1 × 10⁻7 வேல்யூ ஃப்ரம் ஆசிட் அண்ட் 1 × 10⁻7 வேல்யூ ஃப்ரம் வாட்டர். ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா H+ஓட கான்சன்ட்ரேஷன் 2 × 10⁻7 அப்படின்னு வரும். இந்த 2 × 10⁻7 அப்படிங்கிறத pH ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா pH = லாகரிதம் ஆஃப் பேஸ் 10 H+. அந்த H+ஓட கான்சன்ட்ரேஷன் 2 × 10⁻7. ஸோ இதை நம்ம பிரித்து எழுதலாம் எப்படின்னா -log2 அடுத்தது -log 10⁻7ஓட அப்படி முன்னாடி வந்துச்சுன்னா +7 அப்படின்னு மாறும். அப்போ pH = -log2 + 7 அப்படின்னு வரும். ஸோ இப்போ log2ஓட ஆன்சர் வந்து 0.3010, அது மைனஸ் வேல்யூ +7. இப்போ 7ஐயும் 0.3010வையும் நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 6.70. அப்போ 6.70 அப்படிங்கிறது நியூட்ரலுக்கு கீழே இருக்குது. அப்போ இது வந்து ரொம்ப 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 வீக் ஆசிட், சரிங்களா? அப்போ ரொம்ப ரொம்ப வீக் ஆசிட், கிட்டத்தட்ட நியர்லி நியூட்ரலுக்கு வரக்கூடிய சொல்யூஷன் எல்லாத்துக்கும் யூ ஹாவ் டு டேக் த வேல்யூஸ் ஆஃப் த வாட்டர் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஆல்சோ த ஆசிட் கான்சன்ட்ரேஷன். சரி, இது வந்து ஒரு 3 மார்க் ப்ராப்ளத்தில் கேட்கலாம். சரி, நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா pH வந்து டைரெக்டாக 7 அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது கிடையாது. இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து இங்கே கிடைச்சிருக்கிற வேல்யூ 6.70. இது நல்லா பார்த்துங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டோன்ட் ஃபர்கெட் திஸ் ஒன். தேங்க்யூ.